ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சோகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி 29/11/2015 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நம்ம இங்கே தர்மசாஸ்திரங்கள் எடுத்துட்டிங்கன்னா தேசாச்சாரம்னு சொல்லுவாள். ஒவ்வொரு தேசத்துக்கு உரிய இந்த ஆச்சார விஷயங்களில் அனுஷ்டானங்களில் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆனால் நாம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்ற நினைப்போடு இருக்கோம். ஏன் இதை இப்போ இங்கே சொல்ல வரோன்னா, சில விஷயங்களை நாம் தெளிவு பெறணும். இப்போ முக்திநாத் மாதிரி யாத்திரை போகிறவா இந்த புடவை கட்டிட்டு போகிறவாலாம் நிறைய பேர் இருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப சிரமப்படுவாள். அதுமாதிரி இந்த கைலாய யாத்திரையில் மேலே துண்டு போட்டுன்னு வரேன்னு வந்துட்டோம், சொல்ல கேட்காம சொக்காவே போடாமல் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் தவியாத்த வச்சார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சொட்டர் போட்டார்.